இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிற விஷயம் என்னன்னா, தளபதி விஜய், அதாவது தமிழக வெற்றிக் கழகமும் நாம் தமிழர் சீமான் அவர்களும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க போகிறாங்க, இருவரும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்க போகிறாங்க அப்படின்னு கடந்த சில நாட்களாக ஊடகங்களில் செய்தி வெளியாகிட்டு இருக்குது. விஜய் தரப்பில் இருந்து இதை ஒரு பெரிய அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கலை. அந்த கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு தலைவர்களுள் ஒருவரான ஆனந்த் கிட்ட கேட்ட பொழுது அதை தலைவர் விஜய் முடிவு செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டார். அதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் சீமான் அவர்கள் அவருடைய பேட்டிகளில் தொடர்ச்சியாக விஜயுடனான கூட்டணி பற்றிய நேர்மறையான சமிக்கைகளை தன்னுடைய எல்லா பேட்டிகளிலுமே தெரிவிச்சுக்கிட்டு வர்றார். அதை அவர் மறுக்கலை. அதாவது விஜயோட கூட்டணி வைப்பதில் உடன்பாடே இல்லை அல்லது அது ஒருபோதும் நடக்காது என்று அவர் மறுக்கவே இல்லை. இப்போது திமுகவோட அதிமுகவோட மற்ற கட்சிகளோட கூட்டணி வைப்பதை பற்றி அவர் மறுத்து பேசியிருக்கிறார். ஆனால் விஜயோட கூட்டணி வைப்பதை பற்றி அவர் இதுவரைக்கும் நேர்மறையான சமிக்கைகளை தான் தன்னுடைய பேட்டிகளிலெல்லாம் தெரிவிச்சுக்கிட்டு வர்றார். சரி, அப்படியே தாவேகாவும் நாத்தாக்காவும் கூட்டணி வைக்குது அப்படின்னே வச்சுக்குவோம். சில அடிப்படையான சில கேள்விகள் இந்த விஷயத்தில் எழுகிறது. என்ன அப்படின்னா, நாத்தாக்கா கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக தமிழக அரசியலில் சீமான் தலைமையில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய முழக்கம் மற்றும் நோக்கம், தீர்மானம் எல்லாமே என்ன அப்படின்னா, சீமான் அவர்களை ஆட்சியில் அமர்த்த வேண்டும், அதாவது தமிழக முதல்வராக சீமான் அவர்களை அமர்த்த வேண்டும் என்பதை முன்னிறுத்தித்தான் அந்த கட்சி பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. பல்வேறு நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்களை அவர்கள் இதில் நடத்தியிருக்கிறாங்க. இப்போது சீமான் அளவுக்கு அல்லது நாம் தமிழர் கட்சி அளவுக்கு விஜய் அவர்களுக்கோ அல்லது தாவேகாவுக்கோ எந்த விதமான அரசியல் அனுபவங்கள் பெரிதாக கிடையாது. அவங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார்கள் என்றாலும் கூட சட்டமன்ற தேர்தல்களிலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களிலோ, அவ்வளவு ஏன் இடைத்தேர்தல்களில் கூட அவர்கள் போட்டியிட்ட அனுபவம் என்பது அவர்களுக்கு கிடையாது. அதே நேரத்தில் விஜயினுடைய ரசிகர் பலம் என்பது எல்லாருமே அறிந்தது. தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் கூட மற்றும் தென்னிந்தியாவின் மற்ற மாநிலங்களில் கூட விஜய்க்கு மிகப்பெரிய ஒரு ரசிகர் செல்வாக்கு இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்லும்படியாக தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் காணப்படுகிறது. இப்போ விஜய் தமிழ்நாட்டின் முதல்வராக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கட்சியையே ஆரம்பிச்சிருக்கிறார். அவர் இந்த தேர்தலிலேயே, அதாவது இப்போ ஆரம்பிச்சுட்டு அடுத்தடுத்த தேர்தல்களில் ஏதாவது ஒரு தேர்தலில் தமிழ் மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க, நம்மை முதல்வராக்குவார்கள் என்ற நம்பிக்கையில் அல்ல, மாறாக இந்த தேர்தலிலேயே ஆட்சியை பிடிக்க வேண்டும், தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் தாவேகா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் விஜயும் அவரை சேர்ந்தவர்களும் இதை உறுதியாக நம்புகிறார்கள். அடுத்த தமிழக முதல்வர் விஜய்தான் என்று தாவேகாவினுடைய உறுப்பினர்களும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி, விஜய் தரப்பும் கூட உறுதியாக நம்புகிறது. அப்போ நாதாகாவினுடைய முதல்வர் வேட்பாளர் சீமான், ஏற்கனவே சீமானை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி நாதாகா பல்வேறு தேர்தல்களை சந்தித்திருக்கிறது. அதே நேரத்தில் முதல் முறையாக கட்சியை ஆரம்பித்தாலும் கூட தாவேகா தங்களுக்கு இருக்கிற ரசிகர் பலம் மற்றும் மக்கள் செல்வாக்கிலும் கூட விஜய் இன்று மிக முக்கியமான ஒரு இடத்தில் தமிழக தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் மத்தியில் இருப்பதால் நிச்சயம் ஆட்சியை பிடிக்க முடியும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். மற்றும் திமுகவிற்கு வரும் தேர்தலில் அதிமுகவின் இடத்துல ஒரு மாற்று சக்தியாக தாவேகா பார்க்கப்படுகிறது. இது உண்மை. ஏனென்றால் அதிமுக இன்று பலவீனமான நிலைமையில் அரசியலில் காணப்படுவதால் திமுக வெர்சஸ் தாவேகா என்றுதான் ஊடகங்களும் சரி மற்றும் பல்வேறு தரப்புகளிலும் இதனை பார்க்கிறார்கள். இப்படி இருக்க இந்த இருவரும் கூட்டணி அமைக்கும் பொழுது இந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர் விஜயா சீமானா என்கிற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் விஜய் தரப்பில் நிச்சயமாக
இன்னொருவரை, அதாவது விஜய்க்கு மாற்றாக இன்னொரு தலைவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தவே மாட்டார்கள். அதில் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும் என்றெல்லாம் நம்ம எதிர்பார்க்க வேண்டியதே கிடையாது. நிச்சயமாக விஜய் தான் தாவேகாவினுடைய அல்லது தாவேகாவோடு சில கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்தாலும் விஜய் தான் அந்த கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளர். அதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் சீமான் விஜயோடு கூட்டணி வைக்க வேண்டும் என்றால், இந்த கூட்டணி தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்றால் முதல்வர் வேட்பாளர் என்கிற நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வர வேண்டும். இப்போ இதெல்லாம் ஜெயிச்சாதான் நடக்க போகுது. அதாவது இந்த கூட்டணி வெற்றி பெற வேண்டும். தாவேகா தனியாக நின்றாலும் நாதாக்கா தனியாக நின்றாலும் அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டியிட்டு எலெக்ஷனை சந்தித்தாலுமே சரி, இந்த கூட்டணியோ அல்லது இவர்கள் தனித்தனியாகவோ வெற்றி பெற்றால்தான் இவர்கள் முதல்வராக முடியும். இவர்கள் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படும் அடிப்படையில் வெற்றி பெறுவார்கள் என்கிற அடிப்படையில் தான் நம்ம இதை ஆராய முடியும், அலச முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது சீமான் ஒரு வேலை விட்டு கொடுத்து கூட்டணியினுடைய முதல்வர் வேட்பாளராக விஜயே இருக்கலாம், எங்களுக்கு வேண்டுமானால் துணை முதல்வர் பதவி கொடுங்க அப்படி என்றோ, அல்லது இது எதுவுமே தேவையில்லை, நாங்கள் நிபந்தனையின்றி விஜயை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இரண்டு பெரிய திராவிட கட்சிகளை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில், அல்லது அவர்களுடைய கோட்பாடான அடிப்படை கோட்பாடான தமிழர் ஒருவர் தமிழர்களை தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் விஜய் மக்கள் செல்வாக்கு உள்ளவர் என்பதனால் அவரை ஆதரித்தால் அவர் ஈஸியாக எளிதாக முதல்வராக முடியும், ஆட்சியை பிடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் நாங்கள் அவர்களை ஆதரித்து விஜயை முதல்வராக்க நாங்கள் பிரச்சாரம் செய்வோம், களத்தில் நிற்போம் என்ற அடிப்படையில் முன் வந்தால் அவர்கள் அந்த முதல்வர் வேட்பாளர் என்கிற தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து இறங்கி வந்தால்தான் இந்த கூட்டணி அமைவதற்கான சாத்தியம் இருக்கிறது. ஆனால் இதற்கு சீமான் ஒப்புக்கொள்வாரா என்கிற கேள்வி இருக்கிறது. அப்படியே சீமானே ஒப்புக்கொண்டாலும் கூட அவரை முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி பல்வேறு, அதாவது பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிற, களமாடி வருகிற நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வார்களா? அப்படியே தலைமை முடிவெடுத்திருக்கிறது, அதனால் தலைமைக்கு கட்டுப்பட்டு நாம் இயங்கதான் வேண்டும் என்றவர்கள் களமாடினாலும் கூட களத்தில் முழுமையாக அவர்களால் விஜய்க்காக அல்லது தாவேகா ஆட்சி பீடம் ஏற வேண்டும் என்பதற்காக முழுமனதோடு செயல்பட முடியுமா என்கிற கேள்விகள் இருக்கிறது. அதை நாம் தவிர்க்க முடியாது. இந்த கேள்விகள் என்பது நிச்சயம் எழத்தான் செய்யும். அதையும் மீறி அவர்கள் களத்தில் நின்றார்களானால், விஜயை முழுமனதோடு ஆதரித்தார்களானால் இந்த கூட்டணியானது சாத்தியம். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது சீமானுடைய பேட்டிகளை பார்க்கும் பொழுது அவர் ஒரு ப்ராக்டிக்கலான, அதாவது தமிழக அரசியலில் தங்களுக்கு கட்சிக்கு இருக்கிற ஒரு ப்ராக்டிக்கலான சூழ்நிலையை அவர் அறிந்திருக்கிறார், உணர்ந்திருக்கிறார். அதனால்தான் அவருடைய பேட்டிகளில் எல்லாம் விஜயுடன் அல்லது விஜய் கட்சியினுடன் கூட்டணி வைப்பதற்கான பாசிட்டிவ் அந்த சைன்ஸ், அந்த சமிக்ஞைகளை கொடுக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, பல தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சி போட்டி இட்டிருக்கிறது என்றாலும் கூட அவர்களுடைய வாக்கு சதவிகிதம் தேர்தலுக்கு தேர்தல் அதிகரித்து கொண்டிருக்கிறது என்றாலும் கூட இளைஞர்கள் மத்தியில் மற்றும் கொஞ்சம் பெண்களின் மத்தியிலும் கணிசமான ஒரு ஆதரவு அந்த கட்சிக்கு கூடிக்கொண்டிருக்கிறது என்றாலும் இத்தனை தேர்தல்களில் இன்னும் நாதாகாவால் ஒரு இடத்தில் கூட, அவர்கள் கிட்டத்தட்ட 234 தொகுதிகளிலும் போட்டியிட்டாலும் அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் 40 தொகுதிகளிலும் போட்டியிட்டாலும் கூட அவர்களால் ஒரு சீட்டில் கூட இதுவரைக்கும் வெற்றி பெறவே முடியவில்லை என்பதை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். நாமும் கவனிக்க வேண்டும், சீமானவர்களும் இதை பல தேர்தல்களிலும் கவனித்து கொண்டு தான் இருப்பார். வாக்கு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகுது, ரைட். அப்படி வாக்கு சதவிகிதம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால யாரோ ஒரு கட்சி, அதாவது திமுக பலனடைகிறது, அதிமுக அதனால் பலவீனம் அடையலாம், பலன் பெறாமல் போகலாம், அல்லது எதிர்மறையான சில தாக்கங்களையும் அவர்கள் அனுபவிக்கலாம், அல்லது அதிமுக ஒரு தேர்தலில் பலனடைந்திருக்கலாம், திமுகவுக்கு ஏதாவது பாதகம் ஏற்பட்டிருக்கலாம். இப்படி போகுதே ஒழிய நாம் தமிழர் கட்சி நேரடியாக சட்டமன்றத்திற்குள் எதிர்க்கட்சியாக கூட அல்லது ஒரே ஒரு எம்எல்ஏவை கூட
அனுப்ப முடியாத நிலைமையில்தான் இருக்கிறது. திரு சீமான் அவர்களே கூட இன்னும் சட்டமன்றத்தில் தேர்தலில் வெற்றி பெற்று ஒரு உறுப்பினராக சபைக்குள் நுழைந்து வாதங்களை வைக்க முடியாத நிலைமையில் தான் இருக்கிறார். அப்போ அந்த கட்சிக்கு கூட்டணி என்பது அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. இப்போ ஆந்திராவில் பவன் கல்யாண் கட்சி ஆரம்பித்தார். நாதாக்காவோடு ஒப்பிடும் பொழுது அந்த கட்சியினுடைய அனுபவம் என்பது அது துவங்கப்பட்ட வருடங்கள் என்பது மிக மிக குறைவு. முதல் தேர்தலில் அவர் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அந்த கட்சி வெற்றி பெற்றது. அப்போ அந்த ஒரு இடமும் ஆளுங்கட்சியினால் அப்புறம் அந்த ஒரு உறுப்பினரும் கூட பறிக்கப்பட்டார். அடுத்த தேர்தலில் அவங்க தெலுங்கு தேசம் கட்சியோடு இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டதுனால போட்டியிட்ட இடங்களில் வெற்றி பெற்று இன்று மிக முக்கியமான ஒரு மனிதராக சந்திரபாபு நாயுடுவுக்கு அடுத்த நிலையில் பவன் கல்யாண் இன்று ஆந்திர அரசியலில் ஆட்சியிலும் பங்கு பெற்று, அதாவது ஒரு அரசியல் ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம். அப்போ கூட்டணி அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒருவேளை அவர் கூட்டணி வைக்காமல் இந்த எலெக்ஷனில் போட்டிட்டு இருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒருவேளை தெலுங்கு தேசம் கட்சிக்கு அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள் சிதறி மறுபடியும் ஜெகன்மோகனை கூட வெற்றி பெற்றிருக்கலாம். அல்லது சில இடங்களில் கணிசமாக இவருடைய ஜனசேனா வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனால் அதனுடைய பலன் என்ன அப்படின்னா, இன்று கிடைத்த பலன் கிடைக்காம போயிருக்கும். ஸோ சீமான் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்திருப்பார் என்று தான் நான் கவனிக்கிறேன். அதாவது முதல்வர் ஆக முடியாவிட்டாலும் இப்போ மறுபடியும் ஒரு தேர்தலில் அவங்க நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம். 2026 தேர்தலில் மறுபடியும் அவங்க களத்தில் தனித்து நிற்கிறாங்க. இப்போ பல்வேறு அணிகள் 2026 பொறுத்த வரைக்கும் பல்வேறு அணிகள் நிச்சயமாக நிற்கும். திமுக, அதிமுக, பாஜக, பாமகவும் கூட தனித்து களம் காணலாம், அல்லது பாஜகவோட கூட்டணி வைத்து அவங்க களம் காணலாம். அப்போ விஜய் ஒரு பக்கம், தாவேகா ஒரு பக்கம், அப்படி நிற்கும்போது நாம் தமிழரும் போயிட்டு தனித்து நின்னாங்க அப்படின்னா அவங்களும் கணிசமான வாக்குகளை பெறுவாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. ஒருவேளை சில இடங்களில் வெற்றி பெறவும் கூடும். ஆனால் ஆட்சி அமைக்க முடியுமா அல்லது ஆட்சியில் பங்கேற்க முடியுமா? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே நாங்கள் தனித்து ஒரு நாள் ஆட்சி அமைப்போம்னு சொல்லி கூட்டணி வைக்காதல்களை சந்தித்து கொண்டே இருந்தால் கட்சியினர் எல்லாரும் சோர்ந்து போவார்கள். அப்போ கூட்டணி என்பது அவசியம். ஆனால் அந்த கூட்டணி என்பது நாதாகாவினுடைய கொள்கைகளுக்கு உடன்பட்டதாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் அந்த கொள்கைகளோடு திமுக மற்றும் அதிமுகவை அவர் எதிர்த்து களமாடுகிறார். அவை ஊழல் கரைபடிந்த கட்சிகள் என்று சொல்லி வருவதனால், பிரச்சாரம் செய்து வருவதால், களமாடி வருவதனால் அவர்களோடு தனக்கு ஒருபோதும் கூட்டணி இல்லை என்பதை அறிவித்து விட்டார். பாஜகவோடும் இதுவரைக்கும் அவர் கூட்டணி இல்லை. காங்கிரஸோடு பாஜகவோடு அவர் கூட்டணி இல்லை என்பதிலும் உறுதியாக இருக்கிறார். அப்போது கமல் அவர்கள் கட்சி ஆரம்பித்த போது மக்கள் நீதி மையத்தோடு கூட்டணி வைக்கும் எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் அது சாத்தியமில்லாமல் போய்விட்டது. இப்பொழுது தாவைக்கா வருகிறது. தங்களை போன்றவே ஊழல் கரைபடியாத ஒரு புதிய கட்சி, அந்த கட்சியோடு கூட்டணி வைக்க அவர்களுக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை சீமான் அவர்களுடைய பேட்டின் மூலமாகவும் பார்க்க முடிகிறது. பாக்கியராசா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் பார்க்க முடிகிறது. இதனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நிச்சயமாக நாம் தமிழர் சீமான் இந்த முறை தாவைக்காவுடன் கூட்டணி வைப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம். இதற்காக அவர் முதல்வர் வேட்பாளர் என்ற அந்த நிலைப்பாட்டையும் விட்டு கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் திமுகவை வீழ்த்த வேண்டிய ஒரு பெரிய ஒரு சூழ்நிலை இன்று சீமானுக்கு இருக்கிறது, நாம் தமிழர் கட்சிக்கு இருக்கிறது. ஏன்னா இடைப்பட்ட நாட்களில் திமுகவுக்கும் அவருக்கும் விஜயலட்சுமி விவகாரம் உட்பட பல்வேறு விஷயங்கள், சமூக வலைதளங்களில் 2 கட்சி தொண்டர்களுக்கும் உருவாகும் உடைய கருத்து மோதல்கள், இப்படி பல்வேறு அடிப்படைகளில் பார்க்கும் பொழுது தான் முதல்வராக அமர்வது கூட பின்னால் நடந்து கொள்ளட்டும், ஆனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு வேகம், ஒரு தீர்மானம், வைராக்கியம் சீமானுக்கு இருப்பதை நாம் அழுத்தமாய் காண முடிகிறது. அந்த அடிப்படையில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் சீமான் தான் முதல்வராகாவிட்டாலும் பரவாயில்லை, திமுகவை முதலில் இருந்து அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், அல்லது இந்த 2 திராவிட கட்சிகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்கிற அடிப்படையில் விஜய்க்கு ஆதரவு அளிக்க முன்வருவார். விஜயையே முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தி இந்த தேர்தலை அவர் சந்திப்பார் என்று நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும், அறுதியிட்டு சொல்ல முடியும்.